ரகுநந்தன் சார், நான் வந்து நல்ல ஜோசியம் பார்ப்பேன். அப்படியா? ஓ, உங்களை பார்க்கும்போதே ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்டே வந்து கணிச்சிட்டேன். இப்பதான் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்க ஜாதகத்துல குரு உச்சியில இருக்காரு. ஏன்னா குரு உங்க பக்கத்துலயே இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் குரு. வாங்க 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 குரு. எனக்கு இல்லையா? சரி, பரவாயில்ல. இந்த பொக்கிஷத்தை, இந்த தெய்வத்தை எங்க பாத்தீங்க சொல்லுங்க. இந்த தெய்வத்தை வந்து இந்த தெய்வமும் என்ன வந்து 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த 1.5 வருஷமா 2 வருஷமா நீர்ப்பறவை டைம்ல இருந்து பாடிட்டு இருக்காரு. நீர்ப்பறவைல இருந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல செக்யூரிட்டி சார், பாடி கார்ட்ஸே தேவையில்லை, இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா, அந்த ஒரு 2 வருஷம் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாரு. எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, எப்படியெல்லாம் அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணீங்க? சாரோடைய இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய முதல் படம் தென்மேற்கு பருவக்காற்று தேசிய விருது வாங்கினதுலேருந்தே எனக்கு ரொம்ப அவருடைய இசையில் ரொம்ப பாடணும், எல்லாருடைய இசையிலையும் பாடணுங்கிறதுலையும் அவருடையும் நம்ம பாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எனக்கு ஆர்வம். நான் ஃபோக் சிங்கர் தான், நான் கிராமிய பாடகர் தான். நான் ஒரு 2-2.5 வருஷமாகவே சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், பொறுமை. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் நினைப்பதை உங்களுக்கு இறைவன் தருவான், இறைவன் மீது அதிக நம்பிக்கை வையுங்கள், அதே தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஆமாம், ஒவ்வொரு முறையும் நாங்கள் போய் பார்க்குற போவோம். அதனால் நாங்களும் அதே போல் சார் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். அதே மாதிரி நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய என்னன்னு சொல்கிறது வீரனா உங்களை இவர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார். சரி, நான் சொன்னேன், குரு எனக்கு நன்றி சொல்லாதீங்க, ஏன்னா நான் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்கிறதான் கேட்பேன். ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உங்களை ஓகே பண்ணியிருக்காரு, கடவுள் தான், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எனக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இல்லை, லைக் அவர் சொன்ன அந்த ஒரு கமிட்மெண்ட்டை வந்து நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிறோம், அப்படி இருந்துச்சு அந்த பாட்டு. அதாவது டைரக்டர் வந்து இவர் பாடினார், இவர் பாடி நான் ஸ்க்ராட்ச் அனுப்பினோடனே யார் சார் இது அப்படின்னா, இந்த மாதிரி குருன்னு ஒருத்தர் நல்ல அந்த இதெல்லாம் டைனாமிக்லாம் போடுறாரு சார். ஒரு மாதிரி அந்த 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 சிச்சுவேஷன், அந்த மாதிரி சிச்சுவேஷன், ஐயா உங்களுக்கு பாட்டு ஒன்று அதெல்லாம் ஒரு மாடுலேஷன். அப்புறம் இன்னொரு சாங் ஒன்று பண்ணார், ஒரு பீட் சாங் தான், அத்தை சீரு ஆத்த மிஞ்சும் மாமன் சீரு மலைய மிஞ்சுன்னு ஒரு சாங். அது இன்ன வரைக்கும் டைரக்டருக்கும் சசிகுமார் சாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இவர் அங்கே ஹீரோவாக நின்றுட்டாருங்க. ஹீரோவாக நின்றுட்டீங்களே குரு. பேரு போன ஊரடா, அம்மனோட 10 நாள் திருவிழா, எங்க பெருமையத்தான் குருமடா. அண்டம் கிட்டுங்க, ஆகாசம் நட்டுங்க, அண்டம் கிட்டுங்க, ஆகாசம் நட்டுங்க, வெள்ளலூர் மாதிரியாக கொடி வீரனவன் வாரானம்மா, காத்து சடக்க காடுமேடு செழிக்க, கருப்பனோட தேரிலேறி அவன் காவ காக்க வாரானம்மா. வெள்ளலூர் மண்ணை பத்தி பாடுங்கடா பாட்ட, நாங்க 8 நாடு அதிரும்படி போடுங்கடா வேட்ட, சிலம்பெடுத்த மதுரை தாண்டா எங்களோட பேட்டை, நாங்க சிவகங்க வேலெடுத்து சுத்து வண்டா சாட்ட, சிங்க போல நினைச்சு நாங்க வளர் போண்டா மாட்ட, அது சீரும் போது திமுல புட்டிக்கும் எங்களோட சேட்ட, பல்லடிய அழைக்க போறோம் நாங்க பாரி வேட்ட, கருப்பம் குட்டி கொண்ட எல்லாம் தாண்டா எங்களோட கோட்டை, ஏழ காத்த அம்மனுக்கு தலை வணங்கி நிப்போம், நாங்க எதிராளி எவனு வந்தா தலையெடுத்து கொடுப்போம். அண்டம் கிட்டுங்க, ஆகாசம் நட்டுங்க, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, கொளவ போட்டு தாங்கும் நீய கொட்டுங்கடி, அந்தானே நானே தானே நன்னே தானே, அந்தானே நானே தானே நன்னே, ஊரில் மழை தண்ணி கொட்டணும்னு மாறி அம்மனுக்கு கும்மி கொட்டுங்கடி, அந்தானே நானே தானே நன்னே தானே, அந்தானே நானே தானே நன்னே. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, நம்ம அண்ணன் கல்லனை நம்ம கரகாட்டத்தை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்திருக்காரு.
உன் கரகாட்டத்துக்கு யார் கொடுத்தா? நம்ம கனகாட்டத்துக்குள்ள கொடுத்தோம். என்ன கணக்கு நான் சொல்றது? மச்சானுக்காக சும்மா கும்முன்னு ஒரு குத்து போட்டு பார்க்கலாம். ஐயா உங்களுக்கு பாட்டு ஒண்ணு பாட போறோம் கூடி நின்னு. உங்களுக்கு பாட்டு ஒண்ணு பாட போறோம் கூடி நின்னு. பாட்டுக்குள்ள தப்பி இருந்தா மன்னிச்சிருங்க. எங்க பாட்டுக்குள்ள தப்பி இருந்தா மன்னிச்சிருங்க. காதல கேட்ட பாட்டு பாட போறோம் தாளம் போட்டு. காதல கேட்ட பாட்டு பாட போறோம் தாளம் போட்டு. உங்களுக்கு 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 பாட்டு ஒண்ணு பாட போறோம் கூடி நின்னு. நின்னுட்டோம். அப்போ ரொம்ப சௌரியமா போச்சு. நீ அப்படியே நட்டக்க பிடிச்சிட்டு வேற நின்றுட்டு நான் கணக்கை கூட்டு போய் ஒரு குத்தாட்டம் போட்டு வர்றேன். என்ன கணக்கு வா கத்து போலாம். ஐயா அப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? அப்போ இறுக்கி புட்டுச்சு கும்முன்னு ஒரு குத்த போடுறா போட்டுருவோம். ஏ குண்டு குண்டு கட்டி இருக்கா, ஊரு கட்டி வச்சிருக்கா. ஏ குண்டு குண்டு கட்டி இருக்கா, ஊரு கட்டி வச்சிருக்கா. குண்டு கட்டா எல மனச கொண்டு போய் வச்சிருக்கா. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இவ சொந்த ஊரு உசுலம்பட்டி. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி இவ சொந்த ஊரு உசுலம்பட்டி. பழங்காய் கொண்டா போட்டு பசபசப்பு ரவிக்கு போட்டு மதுரை ஜில்லா மையா போட்டு மணம் மணக்கிற செண்டா போட்டு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி. அப்படி போற இவ சொந்த ஊரு உசலம்பட்டி. கைய காட்டி கண்ண காட்டி ஊரு சொக்கு மட உச்சி கொட்டி. முண்டி கோலும் மூக்கழகி இவ ஊரே பாக்கு பேரழகி. முண்டி கோலும் மூக்கழகி ஊரே பாக்கு பேரழகி. உச்சி வெயில் நிறத்தழகி உத்த வைக்கும் மாரழகி. கண்ணா பின்னா கண்ணழகி இவ கலிகால பேரழகி. கண்ணா பின்னா கண்ணழகி இவ கலிகால பேரழகி. கருப்பு நிற கட்டழகா கபடி ஆட உச்சழகா. ஆடு புலி ஆட்டத்துக்கு அம்சமான பேரழகா. ஆடு மேடு தேடி வந்தேன். அப்படி போட உன்னை கைப்பிடிக்க நானும் வந்தேன். காடு மேடு தேடி வந்தேன். உன்னை கைப்பிடிக்க நானும் வந்தேன். அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நடு நடுங்க. அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நடு நடுங்க. அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நடு நடுங்க. ஒரு கொடி வீராங்கனையை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த கொடி வீராங்கனையை கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. லெட்ஸ் வெல்கம். தன்னானே வீராங்கனை சொன்னா அப்படி வரணும், ஒரு நல்ல கட்டுமஸ்தா வரணும். ஓகே, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி திவாலி. நல்லா இருக்கு உங்களோட ட்ரெஸ், ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. Thank you. ஸோ மகிதா, உங்களுக்கு இது வந்து என்ட்ரி தானா சினிமா இல்ல? ஆமாம், ஃபிலிமில் லைக் திஸ் இஸ் மை என்னோட முதல் பாட்டு, என்னோட டெபியூ சாங் ரகுநந்தன் சாரோட இசையில் தான் நான் பாடியிருக்கேன். நல்ல ஒரு பெப்பி சாங் இது, திருவிழா பாடல் அப்படின்னு சொல்லலாம். பட் சிச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு கரெக்ட் தெரியும். கரெக்ட். திருவிழா Correct ஆ? திருவிழா பாடல் தான். நான் கூட இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பேசுற மாதிரி தெரியுது. ஸோ நல்லா இருந்தது உங்களுடைய அந்த வாய்ஸ் டெக்ஸ்டர்லாம் கேட்கும்போது ஒரு நியூ கமர் மாதிரியே இல்லை. ஸோ அதுக்கு காரணம் ஹேட்ஸ் ஆஃப் டு ரகுநந்தன் சார் தான். ஸோ இந்த புள்ளைய வந்து வேலை வாங்கும் போது என்னென்னலாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போவே சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், என்னுடைய இன்ஜினியர்ஸ் அவங்களாம் கூட இவங்க வாய்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அது மாதிரி சொல்லி கொடுத்தா உடனே பாடிடுறாங்க. ஒரு மற்ற சிங்கர்ஸ் மாதிரி இல்லாமல் பிக்கப் மைண்ட் நல்லா இருக்கு இவங்களுக்கு வந்துட்டு. இந்த பிக்கப் மைண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு பெரிய சிங்கராக வருவாங்க. பெரிய சிங்கர் ஆகிட்டு ஞாபகம் வச்சுப்பீங்களா ரகுநந்தன் சாரை? என்ன ஸோ எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க உங்களுடைய வாய்ஸ்? எப்படி இருந்துச்சு? எப்படி மீட் பண்ணீங்க சாரை? அந்த ப்ராசஸ் எப்படி? நான் இதுக்கு முன்னாடி ஜிங்கிள்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், லைக் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிங்கிள் தான் சாருக்கு டெமோ காமிச்சிருந்தேன். ஸோ அது அவருக்கு பிடிச்சி என்னை ட்ராக் சிங்கிங்க்கு கூப்பிட்டாரு.
எனக்கு அது ஆக்சுவலி சர்ப்ரைசிங்காக இருந்தது. பிகாஸ் இது வரைக்கும் பாடின சாங்ஸ் எல்லாமே மெலடியாக தான் நான் பாடினேன். இது அப்படியே ஆப்போசிட்டாக அண்டம் கிடுங்கிடுங்க அந்த மாதிரி ஒரு சாங். பட் ஆனால் இவங்க பாடின போர்ஷன் மெலடி தான். நான் பாடினது இவங்க பாடினது எல்லாமே மெலடி. ஓகே, ஆனா அந்த பாட்டு வந்து கிடுகிடுங்க வச்சிரும் நிச்சயமா. எல்லாரையுமே ஆடாதவங்கள கூட வந்து ஆட வச்சிருக்கும் தான் ஸோ பார்த்து. என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர வச்சது சார் தான். ஸோ ஃபோக் சாங்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் அதுவே ஒரு மூவியில் ஒரு டெபியூ சாங்காக வந்திருக்கு அப்படின்னா அது சாருக்கு தான். அந்த ட்ரெடிஷ்னலை கரெக்டாக பாடுறாங்க. நான் கூட நினைக்கல, ஏன்னா இவங்க சென்னை பொண்ணு, சிட்டி பொண்ணு. பட் அந்த ட்ரெடிஷ்னல், அந்த ஃபோக், அந்த 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 டைரக்டர் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த காதுல கேட்ட பாட்டை நாங்க பாட போறோம் கேட்டு அந்த அந்த டைனாமிக்லாம் ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. அதை வந்து ஏதோ சொல்லுவாங்களே சார், உங்க இசை லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க? அந்த ஃபீல் கொடுத்து பாடுறது, அந்த டைனமிக்கான ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஒரு பாராட்டு நமக்கு தேவையா? பாரு ஆள அராத்து பார்வையால ஆட கொல்லும் வேள அம்மாடி தாங்க. ஆள பாரு ஆள அன்பான வார்த்தையால அள்ளி கொண்டு போற நீதான ஆம்பள. கையிதான் ஓடல காலும் ஓடல கண்ணனா மூடியோ தூங்கல. காதலோட வந்த தொல்ல காத்து போல ஓயல. ஆள பாரு ஆள அராத்து பார்வையால ஆட கொல்லும் வேள அம்மாடி தாங்கல. அரும்பு மீச அதுவும் கூட அழகி ஒன்ன பார்க்க முறுக்கு மீச ஆனதென்ன கண்மணி. முருங்க கீரை அதன போல ஒரு பாட்டு என்ன மயங்குறேன்னு காரணத்தை சொல்லு நீ. வாயாடி புள்ள வடிவா பேசி என்ன கொண்டாட ஏண்டி கொடையும் சாய்க்கிற. ஓடோடி வந்து ஒழுங்கா மாட்ட என்ன ஓயாம பார்த்து உசுர வாங்குற. பேய போல உள்ள பூந்து பேதலிக்க வைக்கிற. ஆள பாரு ஆள ராத்து பார்வையால ஆள கொள்ளும் வேல அம்மாடி தாங்கல. கையிதான் ஓடல காலும் ஓடல கண்ணனா மூடியும் தூங்கல. காதலோட வந்து தொல்ல காத்து போல ஓயல. ரகுநந்தன் சார், உங்களோட படங்கள்லயே வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளை சிங்கம் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ப்ரொமோஷனல் வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம். எதுக்கு மச்சான் காதல், அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அந்த பாட்டை பாடின அந்த நல்ல உள்ளம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா யாரு சார் அது? எல்லாத்தையும் மேல வைக்கிற முருகன் தான். வேல்வேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? வர வர இவர் வந்து ஒரு படத்துல நடிச்சாலும் நடிச்சாரு, ஹீரோ மாதிரியே மாறிட்டார் சார் இவரு. பார்க்கும்போது பொறாமையா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் எங்களுக்கு. நீ சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அளவுக்கு சொல்லிங்கன்னு நினைக்கல. இல்ல, உண்மையான விஷயம். ரகுநந்தன் சார் வந்து மூச்சுக்கு 300 தரம் வேல்முருகன் வேல்முருகன் அப்படின்றாரு. ஸோ உங்களை கூப்பிடலன்னா எப்படி? அதனால தான் நம்மளுடைய தீபாவளியை சிறப்பிக்க உங்களை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். இந்த எதுக்கு மச்சான் காதல்னு நீங்க சொல்லலாமா?
ஒரு ரோமியோ வந்து அப்படி சொல்லலாமா சார்? எப்படி சார் அந்த பாட்டை பாட இவரை அது செலக்ட் கூட பண்ணுங்க? பரவாயில்ல, திரும்பி பொண்ணுங்களை வந்து ஏ சிரிக்கி ஏ சிரிக்கி அப்படின்ட்டு சத்தியமா இவருக்கு ஏத்த பாட்டே இல்லை இது. பட் இருந்தாலும் எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க? எந்த அளவுக்கு இவர் உங்களை வந்து கவர்ந்துட்டாரு? இவர் வந்து எப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மதியானை கூட்டம் பாடுறதுக்கு முன்னாடி இருந்து ஜிவி ஸ்டுடியோல வச்சு தான் ஃப்ரெண்ட் ஆனாரு. ஓஹோ. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஃபோன் அடிப்பாரு எப்போ அடிச்சாலும். என்ன நான் வந்து அவர் வந்து என்ன முருகா என்ன போயிட்டு இருக்கு அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். சரி. ஸோ அவர் ஃப்ரீ ஆனாலே எனக்கு ஃபோன் அடிச்சிடுவாரு, மீட் பண்ணிடுவோம். அப்படி எல்லா படத்துலையும் சொல்லிடுவாரு, சார் இந்த படத்தில் நமக்கு ஒரு பாட்டு போட்டுருங்க அப்படின்றவாரு. மோஸ்ட்லி இப்போ வந்த எல்லா படத்துலையுமே ஒவ்வொரு பாட்டு பாடிருக்காரு அவர். ஆக்சுவலாக அந்த ஃபாலோவர்ஸ்ல இவரும் ஒருத்தர். வேல்முருகன்ஜி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுக்கு வந்து சார் மூலமா பாடல் வாய்ப்புகள்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை கவர்ற மாதிரி அவரை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்களையெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற நடமாடும் தெய்வம் தான் சொல்லலாம். கவிதை சொல்ல இசை தெய்வம். கவிதை சொல்ல அவ்வளோலாம் வரல. இதுதான் கவிதை. ஆச்சரியக்குறி அப்படின்னு நம்ம போட்டா முடிச்சிடும் கவிதை. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் தெய்வமே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பிச்சுவா கத்தியால ஒரு பாட்டு பாட போறோம். கண்டிப்பா. அப்புறம் இந்த மாப்பிள்ளை சிங்கமாவும் ஒரு பாட்டு பாட போறோம். லைவா பாட போறோம். அன்பிளக்டா பாட போறோம். உங்க குரு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க எப்பவுமே என்ன சார் சொல்லுவீங்க ஒரு பாடகர்கள் இல்ல பாடகிகள்லாம் பாடுறதுக்கு முன்னாடி? என்கரேஜ்மெண்ட் ஏதாவது சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம், 1 2 3 4 சொல்லுவோம். அதான் சொல்லுவீங்க, அதான் என்கரேஜ்மெண்ட். இப்போ சொல்லுங்க சார். 1 2 3 4. 1 2 3 4. சிறுக்கி ஏ சிறுக்கி என்ன நீ எத்திரைய முறுக்கி நாம் பொறுக்கி நல்லாவே தெரிகிற நாம் பொறுக்கி கொல்லாம கொல்லுற நீதானே சொல்லாம சொல்லுற நான் தானே கொல்லாம கொல்லுற நான் தானே துல்லாம துள்ளுற நான் தானே என்னாச்சு ஏதாச்சும் ஏதேதோ ஆயாச்சு ஒப்ப மேல சத்தியமா சொன்னாலே கண்ணால சொன்னாலே சொத்தத்தை பார்த்தேனடி. ஏ சிறுக்கி என்ன நீ எத்திரைய முறுக்கி நாம் பொறுக்கி நல்லாவே தெரிகிற நாம் பொறுக்கி. நான் உன்னை பார்த்ததும் நீ என்ன சேர்ந்ததும் நிஜமானு என்ன நான் கிள்ளி பார்த்தேன். பூ ஒன்று பூத்ததும் வாசத்தை சேர்த்ததும் ஊரெல்லாம் வீசுதே தேடி பார்த்தேன். கண்ணால தான் அலைஞ்சேனே பின்னால தான் நான் திரிஞ்சேனே வந்தாயே நீயும் வரமாக நிற்பேனே நானும் துணையாக. பார்த்தாலே கண்ணால பார்த்தேனே கரைஞ்சேனே கற்பூரமா. சிரிச்சாலே உதட்டோரம் சிரிச்சாலே ஒசத்தேனே கோபுரமா. ஏ சிறுக்கி என்ன நீ எக்கிற ஏன் இருக்கி நாம் பொறுக்கி நல்லாவே தெரிகிற நாம் பொறுக்கி. வேலைக்கும் போகல வீட்டுக்கும் போகல உனக்காக நிற்கிறேன் வீதியில. யாருக்கும் போகல பீரு நான் போடல இருந்தாலும் சொக்கிறேன் போதையில. கொட்டாயி நாவும் குரல் கேட்டு அம்பானி வீடாவோ சந்தேனே பஞ்சார கோழி உன பார்த்து பஞ்சோத்தி நானும் செவந்தேனே. அப்பாவி ஒன்னால அங்கேயும் இங்கேயும் ஆடுறேன்னு சுத்தி நிலையில்லாம தன்னாலே சொல்லாம கொல்லாம மாறுதே புத்தி. ஏ சிறுக்கி என்ன நீ எத்திரைய முறுக்கி நாம் பொறுக்கி நல்லாவே தெரிகிற நாம் பொறுக்கி கொல்லாம கொல்லுற நீதானே துல்லாம துள்ளுற நான் தானே கல்லாம கொல்லுற நீதானே துல்லாம துள்ளுற நான் தானே
என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு கொப்ப மேல சத்தியமா சொன்னாலே சொன்னாலே கண்ணால சொன்னாலே சொர்க்கத்தை பார்த்தனடி எதுக்கு மச்சான் காதலு வேணாம் வேணாம் மோதலு காவு வாங்கும் காதல் மேல கொள்ளாத நீ யாவரு எனக்கு வேணும் காதலு அதுல இல்ல மோதலு காலந்தோறும் கை கொடுக்கும் கண்ணீதானே ஏஞ்சலு சொன்னா கேட்க மறுக்கிற சும்மா சும்மா நடிக்கிற கண்ணா பின்னா ஆசையால காணா போக நினைக்கிற உங்க பேச்சு பிடிக்கல சும்மா நானும் நடிக்கல காதல் என்னும் கோட்டைய நான் இன்னும் கட்டி முடிக்கல எதுக்கு மச்சான் காதலு வேணாம் வேணாம் மோதலு காவு வாங்கும் காதல் மேல கொள்ளாத நீ யாவரு எனக்கு வேணும் காதலு அதுல இல்ல மோதலு காலந்தோறும் கை கொடுக்கும் கண்ணீதானே ஏஞ்சலு பொழுதும் பொண்ண சுத்தி பிரிஞ்சா உன்ன பத்தி உலகம் என்ன சொல்லும் வேணாம் மச்சான் வேணாண்டா பொதுவா பொண்ண பத்தி தவறா சொல்லும் புத்தி இருக்கு உங்க கிட்ட வாய மூடி போயண்டா மண்ணாதி மண்ணனெல்லாம் மண்ணா போனாம் பொன்னாலே மச்சானி காதல் சங்க ஊதாதே அம்மாவை விட்டு புட்டா ஒன்னும் இல்ல மண் மேல சும்மா நீ ஓவர் சீனு போடாத பெண்ணை நாடாதே பின்பு வாடாதே என்று சித்தரும் சொல்லி வச்சாரே பெண்ணை நீங்காதே பின்பு எங்காதே கண்ணதாசன் சொன்னாரே பெண்ணாலே ரோட்டில் நீ நிக்க போற பின்னாலே எதுக்கு மச்சான் காதலு வேணாம் வேணாம் மோதலு காவு வாங்கும் காதல் மேல கொள்ளாத நீ யாவலு எனக்கு வேணும் காதலு அதுல இல்ல மோதலு காலந்தோறும் கை கொடுக்கும் கண்ணீதானே ஏஞ்சலு முதலில் கண்ணசைப்பா முடிவில் கையசைப்பா இதுதான் காதல் இங்க வேணாம் மச்சான் வேணாண்டா அழகா கை கொடுப்பா அழுதா கண் தோடைப்பா அவளால் நானோ இங்க சூப்பர்மேன அவன்டா லைலாவால் மஜ்னு இங்க பட்ட பாடு போதாதா மச்சானி காதல் சங்க ஊதாதே லைலாக்கள் இல்லை என்றால் இந்த பூமி சுத்தாதே போயானி பேசி நிக்க கூடாதே பள்ள காட்டாதே பல்பு வாங்காதே என்று சொல்லுறங்களும் மச்சானே அன்பு ஓயாதே குத்தமாகாதே சொல்லி காதல் செய்வேனே பெண்ணாலே ஒப்பாரி வைக்க போற பின்னாலே எதுக்கு மச்சான் காதலு வேணாம் வேணாம் மோதலு காலந்தோறும் கை கொடுக்கும் கண்ணீதானே ஏஞ்சலு எனக்கு வேணும் காதலு அதுல இல்ல மோதலு காலந்தோறும் கை கொடுக்கும் கண்ணீதானே ஏஞ்சலு சொன்னா கேட்க மறுக்கிற சும்மா நீயும் நடிக்கிற
கண்ணா பின்னா ஆசையால காணா போக நினைக்கிறேன். உங்க பேச்சு பிடிக்கல சும்மா நானும் நடிக்கல காதல் என்னும் கோட்டையனா இன்னும் கட்டி முடிக்கல. நம்ம மியூசிக் எஃப்ஏ நிகழ்ச்சியில் உங்களுடைய படங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைவாக வந்து பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஞாபகம் வருதே மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதேன்னா என்ன ஞாபகம் வருது? ஞாபகம் வருதுன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஒன்றா சேரதா ஞாபகம் வருது. ஒன்றா சேர போகிறீங்களா? ஆமாம். எப்போ? டிசம்பர் 30 வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ண போகிறாங்க. கிரேட். ஸோ வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு அட்மின் மாதிரி எல்லாரையும் ஒரு 4-5 பேர் அதில் வந்து மெயினாக உட்காந்து ஸோ எல்லாருடைய நம்பரையும் கலெக்ட் பண்ணி எல்லா டீச்சர்ஸையும் கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசி அன்பு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அன்பு, நவனி, இப்போ செந்தில், அதுக்கப்புறம் எட்வின், வெங்கடகிருஷ்ணன், இப்படி என் ஃப்ரெண்ட்ஸு. ஃபீமேலில் வந்து இந்த மீனா, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஃபீமேல் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இப்போ வந்து மொத்தமாக ஒரு சேர போகிறாங்க. ஒரு பிரளயம் நடக்க போகுது. அதில் வந்து பிரபலம் நீங்கள் தான். அப்படி இல்லை, அதுவே வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க போயிட்டோம்னா நான் ரொம்ப நார்மல் ஆகிடுவேன், ஜாலியாக. தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்றைக்கும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு குட் வைப்ஸோடு இருந்தால் தான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற இந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க பாடும்போது ஹாப்பியாக பாடுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரகுநந்தன் சார், நேரம் போனதே தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசையை கேட்க ஆரம்பித்தா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அது உங்களோட பிஸி ஸ்கெடியூல் மத்தியில் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய பாடகர் பாடகிகள் வந்து இன்றைக்கி நம்மளுடைய மியூசிக் கெஃபே நிகழ்ச்சியை ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு இசை விருந்தாவே மாற்றி கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே நன்றி. ஸோ இறுதியில் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி குவிக்காக சொல்லிடுங்க சார். இப்போ பாரதிராஜா சார் படம் ஓம், அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபாகரன் சாருடைய நெக்ஸ்ட் படம், சீனிவாமசாமி சார் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறமா புது டைரக்டர்ஸ் படம் ரெண்டு படம் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படம் போயிட்டு இருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னும் இந்த படங்கள்லாம் வந்து பாடல்களை எப்படி வெவ்வேறு பரிமாணத்தில் நீங்கள் கொடுக்க இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பாடகர் பாடகிகளை அறிமுகப்படுத்த இருக்கீங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக தான் இருக்க போகுது, அதில் சந்தேகமே இல்லை. ஸோ அடுத்த இன்டர்வியூ வந்து நான் உங்களை வந்து மியூசிக் டைரக்டராக நான் பார்க்கக்கூடாது. நிச்சயமா. எப்படி நகைச்சுவை நடிகராக நான் பார்க்குறேன், ஆர்டிஸ்டாக பார்க்குறேன். கட் பண்ணால் நம்ம வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இனிமேலாவது வீட்டுக்கு போயிட்டு பட்டாசுலாம் ஜாலியா கொளுத்தி வெடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். நிச்சயமா. இது வரைக்கும் என்னுடைய இசை பயணத்தை வந்து நீங்களும் ரொம்ப அதாவது என்னை வந்து நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அப்படியா சார்? ஆமாம். ஸோ நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஜெயா டிவி நேயர்களுக்கு. ஸோ எல்லாருமே தீபாவளி வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடுங்க, உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க. எனக்கு நீங்கள் வந்து நிறைய என்னுடைய பாடல்கள் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி ஃபர்தராக என்னுடைய புது படங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு புது படத்தோட இன்டர்வியூவில் அர்ச்சனா அவங்களோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஒரு நடிகராக மீட் பண்ணுறோம். நிச்சயம். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய மியூசிக் கஃபே நிகழ்ச்சியை எங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஜெயா டிவிலேயே வித்தியாசமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. தொடர்ந்து ஜெயா டிவியை பார்த்துட்டே இருங்க, ரசிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம், பாய். என்ன கல்லோடச்சி வளர்த்த நீயே, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. காடைக்கும் காட்டு குருவிக்கும் எந்த புதருக்குள் இடமுண்டு, கோடைக்கும் அடிக்கும் குளிருக்கும் தாயி ஒதுங்க தாயடமுண்டா. மேட்டையே மாத்துனா அவ கல்ல புழிஞ்சி கஞ்சி ஊத்துனா, கரட்டு மேட்டையே மாத்துனா அவ கல்ல புழிஞ்சி கஞ்சி ஊத்துனா. கள்ளி காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோட வளர்த்த நீயே, முள்ளு காட்டில்
தாயே என்ன முள்ளு தைக்க